If LCM of A and A plus 2 is 1300, find the LCM of A and A plus 1. So A plus 2 ஓட LCM 1300 கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து A plus 1 ஓட LCM என்னன்னு கேக்குறாங்க. இந்த first statement வச்சு A plus 2 1300 இந்த first statement வச்சு நம்ம A ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம LCM கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? A plus 2 ஓட LCM 1300, A plus 1 ஓட LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு க்ளூ வச்சு நம்ம A வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா x into y is equal to LCM into HCF. x அப்படின்றது ஒரு நம்பர். இங்கே வந்து நம்பரை வந்து A plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A plus 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு LCM என்னது 1300 into HCF. இப்போ இந்த ஏவை வந்து இதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். A into A ஸ்கொயர், அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 into A 2A is equal to 1300 into 2. இங்கே HCFக்கு ஏன் 2 வருது அப்படின்னா இந்த மாதிரி A plus 2 அடுத்தடுத்த நம்பருக்கான ஆட் ஆர் ஈவன் நம்பராக நமக்கு தெரியாது. ஸோ அடுத்தடுத்த நம்பர் ஆட் ஆர் ஈவன் நம்பருக்கான HCF என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 அல்லது 2 இருக்கும். 1 போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ நம்ம 2ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, HCF வந்து 2ன்னு போட்டாச்சு. ஸோ 13 2s are 26. இந்த 2 0வை நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் 2A is equal to 2600 வருது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் எப்படி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னா இங்கே A ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2600ஓட பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். 50 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 2500ன்னு வரும். 51 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 2601ன்னு வரும். ஸோ இதுக்கு பக்கத்து வரக்கூடிய வேல்யூ வந்து போட்டு பாருங்கள். ஒன்று 50, அதாவது ஏக்கு வந்து 50 போடுங்க, ஆர் 51ன்னு போடுங்க. போட்டிங்க அப்படின்னா இந்த இதுவோ ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 2600ன்னு இங்கே வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் ஏவோட வேல்யூ. ஃபஸ்ட்டு நான் ஏக்கு சின்ன வேல்யூ 50 போடுறேன். ஸோ 50 ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே 2 into 50, ஏவோட வேல்யூ என்னது 50. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 50 ஸ்கொயர் 2500, 52s are 100. ஸோ 2500ஓட 100 ஆட் பண்ணோம்னா 2600ன்னு வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுவை சால்வ் பண்ணும்போது 2600ன்னு வருது, விச் இஸ் ஈக்குவல் டு 2600. அப்போ ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுனால ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கனால அப்போ ஏவோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஏக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி LCM கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏவோட வேல்யூ என்னது 50. அப்போ A plus 1ஓட வேல்யூ 51. ஸோ 50க்கும் 51க்கும் LCM எடுத்தீங்க அப்படின்னா 2 5 3 5 17 கிடைக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2515 கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் சி 2550 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். அது என்னென்னா இங்கே HCF வந்து 2 எடுத்தோம் இல்லையா? இப்போ 1 எடுத்தால் என்ன ஆகும் அதையும் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் 1 எடுத்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ A plus 2 is equal to 1300 into 1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1300 தான். 1300ஓட நியரஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 36 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 1296 வரும். இதோட ஒரு 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1300னே கிடச்சிரும். அப்போ ஏன்னா 37 போட வேணாம், ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 1300க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 4 ஆட் பண்ணாலே 1300 வந்துடும். அப்போ 37 ஸ்கொயர் போட வேணாம். ஸோ அப்போ 36 ஸ்கொயருக்கு வந்து இந்த வேல்யூ அப்படின்னா அப்போ ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 36னே வச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து இப்படியே டேரெக்டாக வச்சுருக்கேன். இங்கே வந்து சால்வ் பண்ண மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணலை. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து நான் அப்படியே டேரெக்டாக வச்சுருக்கேன். அப்போ ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 36. அப்போது A plus 2ஓட வேல்யூ 37. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து நாட் ஈக்குவல் டு. அப்போ HCF வந்து 1ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு நாட் ஈக்குவல் டு வருது. இங்கே 1300, இங்கே 1332ன்னு வருது. அப்போ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு. அதனால சொன்னேன் 1 போட்டிங்கன்னா ஆன்சர் வராது, 2 ஈக்குவலாக வராது. அப்போ 2ன்னு போடும்போது தான் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ இது வந்து எக்ஸாம் ஹாலில் 36யும் 37யும் மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருக்கும்னா இருக்காது. இங்கே பாருங்கள் 6 7s are 48. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். 6 7s are 42ன்னு வரும். அப்போ இங்கே 2 போட்டு ரிமைனிங் 4 இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 வருது. இங்கே லாஸ்ட் யூனிட் டிஜிட் 0 இருக்குது. அப்போ இதை மட்டுமே மல்டிப்ளை பண்ணி 2 லாஸ்ட் டிஜிட் 0 இது வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் பார்த்தாலே இது வந்து போட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 2 into 0 0. அப்போ இங்கே 0 வரும்.
ஓகேங்களா. அப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் இங்கே யூனிட் டிஜிட்டும் 0 0வாக இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் ஈக்குவல் டுன்னு வரும். இங்கே இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் ஸ்கொயர் எடுத்துகிட்டு நான் பாட்டு 60 36 37 50 52ன்னு போட்டிருக்கேன். பட் இங்கே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போது இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம மறந்துடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதோட மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் எடுக்கணும். 2600க்கு ஸ்கொயர் பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும். இப்படி போட்டோன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணுன்றது நமக்கு மறந்துடலாம். அதனால தான் இந்த மாதிரி போட்டேன். இப்போ இந்த மாதிரி போடும்போது பாருங்கள், உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் கடைசியாக இந்த லைன் வரும் இல்லையா. இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏக்கோட வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ ஸ்கொயர் வேல்யூ 2600க்கான பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ நம்ம போட்டு இதை கண்டுபிடிக்கலாம். அந்த ஹிண்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஈக்குவேஷனை பார்த்தே நம்ம வந்து புரிஞ்சு இதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல அது மறந்துடுவோம் இல்லையா. அதனால நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா. 2 மெத்தடில் எது வேணால் போட்டுக்கலாம்ப்பா. உங்களுக்கு இதுவே ஈஸியாக இருக்குன்னா இது போட்டுக்கோங்க. இல்லை மேம் நான் வந்து இதுவே போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதுவே போட்டுக்கோங்க. சரிங்களா. இப்போ இந்த ஸ்கொயருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏன் ஸ்கொயர் எடுக்கிறோம் அப்படின்றது. ஓகேங்களா. அண்ட் தென் இங்கே வந்து ஏன் 1 போடுறோம், இங்கே ஏன் 1 போட்டால் ஏன் வரல அப்படின்றதுக்கான இதுவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். 2 போட்டால் தான் ஆன்சர் வரும். ஓகே, இன்னொன்று சொல்லி தந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா a+2ஓட HCF வந்து 1 or 2ன்னு கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க பாருங்கள், வேணாம் அப்படின்னா ஸ்கிப் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதாவது 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் ஆர் ஆட் நம்பரோட HCF என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஈவன் நம்பராக இருந்தால் 2ன்னு இருக்கும், ஆட் நம்பராக இருந்தால் 1ன்னு இருக்கும். அதாவது 2 அடுத்தடுத்த நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும் பட்சத்தில் அதோட HCF 2ஆக இருக்கும். 2 அடுத்தடுத்த இரு எண்களின், அதாவது அடுத்தடுத்த இரு எண்களின் இரட்டை எண்களின் HCF 2. அடுத்தடுத்த இரு எண்களின் இது என்னது ஒற்றைப்படை எண்களின் HCF பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு அர்த்தம். அதாவது இப்போ வந்து நம்பர்ஸ்னால் நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம் 1 2 3 4ன்னு. இப்போ ஏக்கு நான் ஏதோ ஒரு வேல்யூ போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா உங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தரேன். ஏன் வந்து HCF வந்து a+2க்கு நம்ம 1 2ன்னு HCF எடுக்கிறோம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. இதுக்கும் இந்த சம்முக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சம்மில் வந்து HCF 2ன்னு போடுறோம் இல்லையா, இந்த இடத்த தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இது வந்து கண்டினியூஷன் கிடையாது. இந்த சின்ன கான்செப்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஏக்கு வந்து நான் 2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் a+2 என்ன வரும், 4 இருக்கும். அப்போ இந்த ஈவன் நம்பரில் பாருங்கள் 2க்கு அப்புறம் 4 இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் தானே ஈவன் நம்பரில் 2க்கு அப்புறம் என்ன வருது, அடுத்த நம்பர் 4. ஸோ அதனால தான் அடுத்த எண் 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். இப்போ நான் இங்கே 3 போடுறேன் அப்படின்னா இங்கே வந்து 3 + 2 5ன்னு கிடைக்கும். அப்போ ஆட் நம்பரில் பாருங்கள் 3. ஆட் நம்பரில் 3க்கு அப்புறம் வரக்கூடிய ஆட் நம்பர் என்னது 5. ஸோ அடுத்தடுத்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த இரட்டை எண்கள், ஓகே இது வந்து பக்கத்தில் வரக்கூடிய ஒற்றை எண் ஆட் நம்பர்ஸ், அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான HCF 1. ஃபார் எக்ஸாம்பிள் இது இரட்டை எண் தானே. 4க்கு அடுத்த இரட்டை எண் 6, 3க்கு அடுத்த ஒற்றை எண் 5, ஸோ 4க்கு அடுத்த ஈவன் நம்பர் 6, 3க்கு அடுத்த ஆட் நம்பர் 5. இதுக்கான HCF போடுங்க, HCF 2ன்னு வரும். இதுக்கான HCF போடுங்க, HCF 1ன்னு வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரோட HCF பார்த்தீங்கன்னா 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரோட HCF 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது என்ன நம்பர், ஈவன் நம்பரா ஆட் நம்பரா, ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணா, இது வந்து ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண். அதனால தான் HCF இங்கே 2 போடும்போது நமக்கு இது 2 ஈக்குவலாக கிடைக்கிது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். HCFக்கு ஏன் 2 போடுறோம் அண்ட் தென் இந்த இடத்துல ஏன் வந்து ஸ்கொயர் எடுக்கிறோம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இவ்வளோ நேரம் கொடுத்துட்ருந்தேன். சரிங்களா. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 2550. இந்த கொஷனை நான் எக்ஸாம் ஹாலில் போடவே இல்லை. ஏன்னா இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி சம்ம நம்ம சால்வே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை டிக் போட்டு வந்துட்டேன். ஸோ இதை நான் எக்ஸாம் ஹாலில் ட்ரையே பண்ணல இந்த கொஷின்.